ஒரு வருஷம் உணவில்லாம வாழ்ற உயிரினத்தை பார்த்திருக்கீங்களா? அது மட்டும் இல்லாம 6 நாள் அதால மூச்சு அடக்கி வச்சு இருக்க முடியும். அது எந்த உயிரினம் அப்படின்னா, பொதுவாவே சில உயிரினங்களுக்கு எல்லாமே நீருக்கடியில சுவாசிக்கிற தன்மை இருக்கும். ஆனா இந்த ஒரு உயிரினம் மட்டும் 6 நாள் சுவாசிக்காமயே இருக்க முடியுமா? அது எப்படி அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? அது எப்படி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். பெரும்பாலான மக்கள் எல்லாருமே 2 நிமிஷத்துக்கு அப்புறம் மூச்சை அடக்கி வச்சிருக்க முடியாது. அதே சில விலங்குகளா இருக்கட்டும், சில உயிரினங்களா இருக்கட்டும், கிட்டத்தட்ட ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மூச்சை அடக்கி வச்சிருக்கவே முடியாது. ஆனா இது மட்டும் 6 நாட்கள் வரை மூச்சை அடக்கி வச்சு இருக்க முடியும். அது எந்த உயிரினம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேள் தாங்க. நம்ம எல்லாருமே பார்த்தாலும் சரி, அது கொத்திட்டு போனாலும் சரி, அதை பார்க்கும் போதே நமக்கு அவ்வளவு பயமா இருக்கும். அப்படி பயப்படுற ஒரு உயிரினம் தாங்க அந்த தேள். ஆனா அந்த தேளால மட்டும் எப்படி 6 நாள் மூச்சை அடக்கி வச்சு இருக்க முடியும்? கண்டிப்பா அப்படியெல்லாம் இருக்க முடியாதே அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும். அது ஏன் அப்படின்னா, அதோட நுரையீரலோட சக்தி பலமா இருக்குமா. மனுஷனுக்கு அந்த சக்தி இருக்கோ இல்லையோ, ஆனா இந்த மாதிரி மனுஷனை பயன்படுத்துற உயிரினத்திற்கு இந்த மாதிரி சக்தி எல்லாம் இருக்குங்க. இந்த உயிரினத்தோட நுரையீரலோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புக் கிளான்ஸ். அதாவது இந்த நுரையீரல் மிக சக்தி வாய்ந்த நுரையீரலா அமைஞ்சிருக்கான். அப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி இருக்கும், மனுஷனுக்கே இந்த மாதிரி எல்லாம் இல்ல, விலங்குகளுக்கும் இந்த மாதிரி இல்ல, ஆனா இந்த மாதிரி ஒரு தேளுக்கு இப்படி ஒரு சக்தி இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? அப்ப இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.